இப்போ நம்ம வந்துட்டு கிராப் ட்ரா பண்ணுறதுக்கு அதோட ஃபஸ்ட்டு பாடி மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துப்போம். பாடி பார்த்தோம்னா ஓவல் ஷேப். நீங்கள் ஓவல் ஷேப் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணணும் தான் கிடையாது. நீங்கள் ஸ்டைலாக கூட ஓவல் ஷேப் ட்ரா பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஓவல் ஷேப் பார்த்தோம்னா மேலே ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேர்வாக இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே சேம் அதே போல் இப்படி ஒரு கர்வ் லைன்ஸு ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ பார்த்தோம்னா ஓவல் ஷேப்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஓவல் ஷேப்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சைடில் ஒரு 4 லெக்ஸும் இந்த சைடில் ஒரு 4 லெக்ஸும் வரணும். தென் அதோட கிராபோட இந்த கட்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஹேண்டு, அதை வந்து நமக்கு இங்கே ட்ராப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே தாவில் ட்ராப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கட் பண்ண முடியும், கட் பண்ண முடியாமலாம் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால சிம்பிளாக கட் பண்ண முடியும், அழகாக கட் பண்ணலாம். பட் இது என்னென்னா சின்ன சின்ன மைனூட்டான ஒர்க்கெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் குட்டி பசங்க இல்லையா? ஸோ அதனால் இது வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஓவல் ஷேப் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க. இது வந்து அதோட பாடிக்காக. தென் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லையா, நான் இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன். பேப்பர் ஒன்று தான், பட் நம்ம ட்ராப் பண்ணுறது லெக் வந்துட்டு இப்படி 1 2 ஆரம்பிக்கலாங்களா? இதை இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் ட்ரா பண்ணுறது தெரியுதா பாருங்க, கிளியராகவே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், லெக் அதாவது 8 லெக்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். 1 பண்ணிட்டோமா, தென் செகண்ட் ஒன்று இந்த மாதிரி, செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நீங்கள் ட்ரா பண்ணாலும் நல்லதாக இருக்கும். ஏன்னா லாங்கில் இருக்கிற லெக்கு, கிட்ட இருக்கிற லெக், அது மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும். இது வந்து 4 பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ், இப்படி ஒரு கர்வ் லைன்ஸ். தென் இதை முடிச்சு இங்கே ஷார்ப்பாக முடிச்சிடணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ 5 வந்திருக்கு. தென் இப்படி 6 அண்டு 7 இல்லையா? தென் நீங்கள் மேலே ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு 8 லெக்ஸ் வந்துடணும். கரெக்டாக 8 லெக்ஸ்க்கான ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். தென் பார்த்தோம்னா அதோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி கொடுக்குன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுத்தையும் சேம் சைஸாக பண்ணாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கர்வ் லைன் இப்படி ட்ரா பண்ணுங்கள். சின்னதாக கர்வ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்கள் 1, சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது. இதை வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், கர்வ் லைன்ஸ் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு அகைன் 1 more கர்வ் லைன் இப்படி ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ், செகண்ட் கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இப்படி கர்வ் லைன் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இது இப்படி போட்டோம், இதனால இப்படி கர்வாக இப்படி பெருசாக போட்டோம். சரியா? இந்த கர்வ் லைன் நல்ல பிக் சைஸாக போட்டோம். இது என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இப்படி, தென் இதை இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது போதுமானது. ஸோ லெக் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தேடுற மாதிரி இருக்கும், ஃபீல் இருக்கும். சரியா? ஸோ இது ஒன்று ட்ராப் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வச்சு இன்னொரு பேப்பரில் வச்சு கூட நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை நம்ம இன்னொன்று இதை இப்படியே பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணோம் இல்லையா, அது மாதிரி சின்னதாக ஒரு கர்வ் லைன் ட்ராப் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தென் இதை அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் ஸ்டெப்பு. தென் இதையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இது ஸ்மால் சைஸாகவும் இது கொஞ்சம் பிக் சைஸாகவும் இப்படி போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல இப்படி வாங்க, இன்னொரு வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி கட் பண்ணிக்குவாங்க. சிம்பிளாக இப்படியே முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 சைடும் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த கண்ணு வந்துட்டு நம்ம இங்கேயே கூட ஸ்டிக் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. கண்ணு வந்து இங்கேயே ஸ்டிக் பண்ணலாம். இல்லை நீங்கள் செப்பரேட்டாக ஸ்டிக் பண்ணுறதா நல்லா தான் இருக்கும். செப்பரேட்டாக ஸ்டிக் பண்ணுறதுக்குன்னா அது வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஜஸ்ட் 2 லைன்ஸ் இப்படி கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல இன்னொரு ஸ்டிக்கை இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபார் ஐஸ்க்கு. இது இப்படியே சார் ஐஸ் வரும்னா இப்படி வராது, ஐஸ் வராது. இது மேலே வந்து நம்ம சர்க்கிளாக 2 கட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதாவது சர்க்கிள் வந்துட்டு எப்படி பண்ணுறோம்னா, கண்ணு அதாவது இந்த ஐபால் இருக்குல்ல, கூகுளியே, அது ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படியே விட்டுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணிடலாமா டோட்டலாக. இப்போ நம்ம பாடியில் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடி மட்டும் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தனியாக அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதோட ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம். பேப்பர்ஸ் வந்து நிறைய கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள்,
இந்த லைன் இருக்குல்லையே அந்த லைன் மேலேயே கட் பண்ணிட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரம் கிடையாது. நல்லா அந்த லைன்ஸ் மேலேயே இப்படி கட் பண்ண நம்மளுக்கு அது ஷேப்ஸ் ஈஸியாக அழகாக வந்துடும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கட்டர் எப்படி பிடிக்கணும், சிசர் எப்படி பிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ சிசர்னா அப்படி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக அப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணக்கூடாது. ஸோ இருக்கு, இப்போ பாடி ரெடி ஆகிடுச்சு. தென் இதோட லெக்கோட ஷேப்ஸை நான் கட் பண்ணணும். லெக்கை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓரத்தில் ஜஸ்ட் இப்படி ஓவராலாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தனியாக கட் பண்ணி எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப்பு இது, ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆச்சு, இந்த லெக் வந்துட்டு கரெக்டாக ஆகிடுச்சு இருக்குங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறேன், 1 2 லெக் வந்துச்சா. தென் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், செகண்ட் லெக்ஸ் ரெடி ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 8 லெக்ஸை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாடியும் ரெடி எனக்கு. ஸோ பாடி ரெடி அண்ட் தென் லெக்ஸ் ரெடி. தென் அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அப்போ ஒரு மாதிரி இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், பட் டிஃபிகல்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணோட இந்த ஆண்டனா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். இது தனியாக இருக்கட்டும். இதை நான் என்ன பண்ணுறேன், தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஐஸோட ஆண்டனா வந்துட்டு ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். சரி, இப்போது ஜஸ்ட் அதோட ஹேண்டை அப்படியே ஷேப்ஸ் வந்து இன்சைடில் கட் பண்ண விட்டால், வெளியில் மட்டும் கட் பண்ண போதும் நீட்டாக. இப்படி கட் பண்ணால் போதும், சரியா? இது என்ன பண்ணலான்னா இப்படி ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன். தென் செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா இங்கே இருக்கு இல்லையா, இதையும் ஸோ இப்போ ரெடி. இப்போ இதை வந்து நான் ஸ்டிக் பண்ணி காட்டிடுறேன், ஏன்னா அது நம்மளுக்கு அங்கே ஸ்டிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி இன்னும் 2 வந்துட்டு நீங்கள் 1 or 2 க்ராப் இருந்தால் போதுமானது. சிங்கிளாக இருந்தால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிவிடும். ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துகிட்டு எந்த சைடு வேணுமோ உங்களுக்கு அந்த சைடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பேக் சைடு என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த சைடு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைடு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு பேக் சைடில் வந்துட்டு நான் என்ன பண்ணோம், இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக ஒரு டாட் வைக்கிறேன், இந்த இடத்துல சின்னதாக ஒரு டாட் வைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆண்டனா இருக்கு இல்லையா, ஐஸ் ட்ராப் பண்ணேன்னு சொல்கிறேன்னே, அதுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஆண்டனாவோட பார்ட்டுங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப ஹைட் வேண்டாம், ஓரளவுக்கு ஸ்டிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி இருக்கட்டும். அதே போல் இன்னொரு ஆண்டனா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2 ஒரே ஹைட்டாக இருக்கும், சேம் ஹைட்டாக இருக்கட்டும். ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லை ஒன்று ஹைட்டாகவும் இன்னும் ஷார்ட்டாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது.
ஃபஸ்ட்டு இது ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது இப்போ லெக்ஸ் இருக்கு இல்லையா, லெக் வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 ஃபார் 1 2 3 4. இதில் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், 4 இந்த சைடும் இன்னொரு 4 இந்த சைடும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிவைட் பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஓட்டிடுவோம். இல்லை அப்படின்னா ஒரே சைடில் 5 இல்லைனா 4 அந்த மாதிரி, ஐ மீன் 3 இந்த மாதிரி ஓட்டிடுவோம், மாற்றி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டோட்டலாகவே பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஃபெவிகால் லிங்க் அப்படியே இப்படி கண்டினியூஸாக லைன்ஸாக போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், லெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெக்கோட பார்ட்டை ஏதாவது ஒரு சைடு இங்கே பாருங்கள், இது இப்படி கீழே வர மாதிரி இருக்கணும். லெக் வந்து கீழே வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டணும். 1 2 then 3 then 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் 4 ஸ்டிக் பண்ணிடுச்சு. தென் ஆப்போசிட் சைடும் சேம் அதே போல் என்ன பண்ணலாம், ஃபெவிகால் எப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சேம் அதே போல் இந்த சைடில் இருக்க லெக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் இப்படி வெளியே வரணும். சரியா? ஆப்போசிட்டில் இது பண்ணிடாதீங்க. 1 2 இந்த இடத்துல 3 4 நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்டை நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஹேண்டில் பார்த்தோம்னா அந்த மார்க்கிங் இருக்குது, மார்க்கிங் வர்றது ஃப்ரண்ட்டில் வரட்டும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்படி ஒட்டிடலாம். இதை வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி இதை இங்கே ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைடு பாருங்களேன், இப்படி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது இப்படி ஃப்ரண்ட்டில் நல்லா பிக் சைஸாக வந்துடும். அதே போல் இப்போது ரைட் சைடு சேம் அதே போல் ஜஸ்ட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மேலே வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிடுவோம். ஒன்று வேர்ஸில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்போது கிராப் ரெடி. இப்போது ஜஸ்ட் அந்த கூகுள் ஐ இருக்கு இல்லையா, அந்த கூகுள் ஐ எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 கூகுள் ஐ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் இப்படி திருப்பிக்கோங்க. சரியா? இப்போ வந்துட்டு எல்லாமே ஸ்டிக் பண்ணது எல்லாமே பேக் சைடில் மறைஞ்சிடும், பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த ஆண்டனா இருக்கு இல்லையா, இந்த ஆண்டனாவோட இந்த இடத்த நல்லா பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கூகுள் ஐயை ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. 1 தென் இந்த இடத்துல 2. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு, கூகுள் ஐ ஸ்டிக் பண்ணி ஐஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா அழகாக டீட்டெயிலாக ட்ரா பண்ணிடுவோம். ட்ரா பண்ணுறது கலர் பென்சில்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பென்சில்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிளாக் டோன் இல்லை மெரூன் டோன் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ என்ன பண்ணேன், பிளாக் கலர் பென்சில் எடுத்து இந்த மவுத் அப்படி ட்ரா பண்ணிட்டு உள்ளே கலர் பண்ணிவிட்டேன். மேலே வந்து ஒயிட் கலர் பென்சில் வச்சு இது மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கிராப் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், 1 or 2 கிராப் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி தனியாக எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. சரியா? ஓரமாக வச்சுட்டு மற்றபடி பார்த்தோம்னா இந்த என்ன சொல்லுவோம், ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷு, ஜல்லி ஃபிஷ்ஷு இது மாதிரிலாம். ஸோ ஜல்லி ஃபிஷ்ஷும் சேம் தான். இது பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு பென்சில் எடுத்துக்கோங்க. ஏதாவது கலர் பேப்பர்ஸ் கொஞ்சம் வயலட் கலர், பிங்க் கலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால் வேறு கலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கர்வ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி யூஸ் பண்ணி இப்படி கீழே எடுத்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து ஃபிங்கர்ஸு நல்லா இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு, நம்மளுக்கு இது ஆல்ரெடி நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரியா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக எத்தனை லெக் இருக்கணும் நம்மளுக்கு தெரியும். 8 லெக்ஸ் இருக்கணும். இப்போ பார்த்தோன்னா 5 போட்டிருக்குன்னா 6, இங்கே வந்து 7 யூஸ் பண்ணிவிட்டு தென் இங்கே வந்து பார்த்தோம்னா 8 வந்துட்டு இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஆக்டோபஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ இதை ஷார்ப்பாகவும் போடலாம். ஓ ஷேப் இப்படி சர்க்கிள் ஷேப் தான் போகணும்னு கிடையாது. ஜஸ்ட் இதை வந்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஐபால்ஸ், ஐ மீன் ஐபால் வந்துட்டுன்னா
கூகுள் ஐ இருக்கு இல்லையா, அந்த கூகுள் ஐயை ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு மவுத் மாதிரி இப்படி சும்மா சிம்பிளாக ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பிளாக் கலர் ஸ்கெட்ச் ஃபுல் அவுட்லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி டாட்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த டாட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதை முடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2 கிராப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 கிராப்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சேம் அதே தான் ஒரு சின்ன ஐபால் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஐபால் வந்துட்டு எங்கன்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் என்னென்னா ஐ வந்துட்டு அதோட பாடியிலே ஸ்டிக்காக இருக்கிற மாதிரியும், தென் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஓவல் ஷேப்பில் இருக்கிற கூகுள் ஐயை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னாலே கலர் பென்சில்ஸில் பிளாக் கலர் பென்சில் எடுத்து ஜஸ்ட் அதோடைய ஸ்மைலி ஃபேஸ் வந்துட்டு இப்படி கவர் பண்ணுங்கள். பார்க்க க்யூட்டாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கனாவே ஓவர். ஸோ இதை எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பிங்க் கலர் சார்ட் எடுத்துக்கேன். பிங்க் கலர் சார்ட்டில் ரொம்பலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த அளவுக்கு போதுமானது. இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிக் பண்ணால் போதுமானது. இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு செமி சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. செமி சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணணும் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கர்வ் லென்ஸை இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த இடத்துல வந்து செமி சர்க்கிளில் கொஞ்சம் கர்வ் லைன்ஸாக லைட்டாக கர்வ் இருக்கட்டும், ஸ்ட்ரைட் லைன் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அதில் ஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா ஐஸு, அதில் அப்புறமா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை மட்டும் இப்போ என்ன பண்ணுறோம், நான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே போல் அது லெக் இருக்கு இல்லையா, லெக் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல நீங்கள் வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வைலட் கலர், ஒரு லைட் கலர்ஸ் வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேம் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கேருந்து பாருங்கள், சும்மா லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி, ரொம்பலாம் இல்லை. இந்த இடத்துலேருந்து ஒரு 5 இல்லை 6 போதுமானது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய போடணுன்றது கிடையாது. ஃபைவ் வந்துச்சா? ஸோ 6 அப்படி நான் போட்டுக்கிறேன், போதும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இதை லெக்ஸ் கொஞ்சம் தனியாக எடுத்திருக்கேன். லெக் பார்த்த போனால் நான் ஒரு 6 தான் ட்ராப் பண்ணாலே, ஒரு 7 பீசஸ் வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அந்த பாடி வந்துட்டு ஸ்டிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு பேக் சைடில், ஓகேவா, இதோட பேக் சைடு ஏதாச்சும் ஒரு சைடு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிகால் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு அந்த எட்ஜில் மட்டும் வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஒட்டிட வேண்டாம், கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே அலைனாக இருக்க, ஐ மீன் வளைஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, போதும். இந்த மாதிரி அன்ஈவனாக ஒட்டுங்க, போதும். ஸோ இதில் இது பார்த்தோம்னா 6 தான் வருது, ஏன்னா ஸ்பேஸே அவ்வளோதான் இருக்குது. ஸோ 6 ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இந்த இடத்துல வந்துட்டு அந்த லெக் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நீங்கள் ஷார்ப்பாக பண்ணாலும் சரி, இல்லை இப்படியே கட் பண்ணி விட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போது இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை உல்ட்டாக அப்படியே திருப்பிட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பாருங்கள், இது அடியில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு சேம் அதே போல் கூகுள் ஐ இருக்கு இல்லையா, அந்த கூகுள் ஐ வந்துட்டு ஓவல் ஷேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சர்க்கிள் ஷேப்ஸாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அகைன் என்ன பண்ணுறேன், ஒரு ஓவல் ஷேப்ஸில் இருக்கிற அந்த கூகுள் ஐ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐஸ் வந்துட்டு ஜஸ்ட் இங்கே ஒன்று யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில், ஏன்னா கார்ட்டூன் கேரக்டர் அப்படிங்கும்போது ஓவல் ஷேப்ஸ் நல்லா மேட்ச் ஆகும். நம்ம ரியலிஸ்டிக் தான் வந்துட்டு சர்க்கிள் ஷேப்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்ட்டூன் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு ஓவல் ஷேப் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஐஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ மவுத் வந்து ட்ரா பண்ணிக்கலாமா. மவுத்தை ஜஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ் லைன்ஸு, தென் நான் சேம் அதே போல் சின்ன ஒரு கர்வ் லைன்ஸு, தென் இங்கே இப்படி போட்டுட்டு சின்னதாக என்ன பண்ணலாம், இதில் புள்ளிங்களை இப்படி ஆட் பண்ணிடலாம். இப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட ஃபீல் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். தென் ஐப்ரோ கூட இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஐப்ரோ ட்ரா பண்ணிட்டு ஐலேஷெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ஐப்ரோ மட்டும் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க, போதும்.
ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷ்ட் ஆகிடும். நல்லா ஸ்மைல் பண்ண மாதிரி ஒரு ஜெல்லி ஃபிஷ் வந்து ரெடி. இப்போ என்ன பண்ணுறோம், இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். தென் ஃபிஷ்ஷு சொன்னோம் இல்லையா, ஃபிஷ்ஷுமே பார்த்தோம்னா ஒரு 2 ஃபிஷ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இந்த மாதிரி ஃபிஷ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 குட்டி ஃபிஷ்ஷும் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிக் சைஸான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் பிக் சைஸாக வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? இந்த அளவுக்கு வச்சா நல்லா இருக்குமா? ஓகே, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வச்சிடும். என்ன பண்ணுறோம், இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு விங்ஸ் வந்து இல்லை, பட் அது நம்ம பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த விங்ஸை வந்துட்டு ஜஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம், கலர்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா? பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன். பிளாக் கலர் அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரௌனாக வந்துடும். ஏன்னா இது வந்துட்டு ஃப்ளோரோசன் கலர்ஸ்ன்றதுனால ப்ரௌன் கலரில் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஆரஞ்சு ப்ளஸ் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் டோன் மாறும் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ரௌன் டோனை என்ன பண்ணுறோம், இதோடைய விங்ஸுக்காக ரெடி பண்ணிடுவோம். பேக் சைடில் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ஃபெவிகால் அப்படி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இருக்கணும் இல்லையா, இப்படி அப்ளை பண்ணலாம். முடிஞ்சு. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இது 3 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். தென் கிராஸஸ் ட்ரா பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் தான். இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்படி ட்ரா பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்படி கர்வாக இப்படி கர்வ் லென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அகைன் என்ன பண்ணுங்கள், இதே போல் கர்வ் லென்ஸ் இப்படி யூஸ் பண்ணி பாதியில் நிப்பாட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலே இப்படி மேலே போக மறுபடியும் இது என்ன பண்ணுறோம், கர்வ் லென்ஸை இப்படி யூஸ் பண்ணி இப்படி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு சிசர் வச்சு என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரீன், ஆரஞ்சு, தென் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் க்ரீன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் சிங்கிள் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு மாதிரி வெளியில் வரைக்கும் கட் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டும் பிரித்து இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். ஸோ அதுவும் எனக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துல அசம்பிள் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ப்ளூ கலர் ஷீட் எடுத்துக்கோங்க ஒன்று, A4 ஷீட்டு. ஸோ இது A4 ஷீட்டை விட நீங்கள் பெரிய சைஸாக பண்ணுறதா இருந்தாலே ஓகே தான். ஏன்னா ஃபிஷ்ஷு இந்த அனிமல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் பிக் சைஸாக ட்ரா பண்ணுறோம்னா ஸ்பேஸ் கண்டிப்பாக பத்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இது வந்து ப்ளூ கலர் பேக் ட்ராப் இல்லையா? பேக் ட்ராப்பில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபிஷ் எல்லாம் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு பிக் சைஸாக இருக்குது, இந்த சைட்ஸில் நான் வச்சுக்கிறேன். அதே போல் இந்த எல்லோ கலர் இருக்குல்லையே, இதை இந்த ஓரத்தில் வச்சுக்கலாமா, இந்த குட்டி வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து சென்டரில் அப்படி மேலே வச்சிடலாமா. ஆக்டோபஸ் எப்பவுமே மேக்ஸிமம் கீழே தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த கிராப் இருக்கு இல்லையா, கிராப் வந்துட்டு இந்த சைடில் கொஞ்சம் பிக் சைஸாகவும் இந்த சென்டரில் கொஞ்சம் ஸ்மால் சைஸாகவும் இப்படி நான் அசம்பிள் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. இதை தாண்டி நிறைய இருக்குல்லையே நம்மளுக்கு இன்னும் சீ பிளான்ட்டை ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிராபெல்லாம் அப்படி தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிராப் பேக் சைடில் இருக்கிற மாதிரியும் ஸ்டிக் பண்ணணும். இந்த ஆக்டோபஸ் பேக் சைட்லையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது பேக் ட்ராப்பில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அந்த மவுண்ட், ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, லேண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லேண்டுக்கான கலர்ஸ் வேணும். அந்த லேண்டுக்கான கலர்ஸ் பார்த்தோம்னா எல்லோ கலர், இல்லை பீச் கலர், ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ், இல்லைன்னா ஒரு கிரே டோனில் ஏதாச்சும் ஒரு
கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பார்த்தோம்னா அந்த ஸ்கின் கலர் கலர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ப்ரௌன் இருந்தால் கூட ஓகே தான். பட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஆஃப் ஒயிட் ஷீட் ஒன்று என்கிட்ட இருக்கு. இந்த ஷீட் நான் என்ன பண்றேன், அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி மேட்ச் பண்ணிட்டு, ஓகேவா, எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட் இருந்தால் போதும், அந்த ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், மேட்ச் பண்ணிட்டு இந்த இடத்த என்ன பண்றோம், ஜஸ்ட் இங்க பாருங்க, இப்படி ஸ்லாண்டிங் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் தான் போதும் நம்மளுக்கு, சரியா? எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறது கிடையாது. இப்படி கொஞ்சம் எடுத்து பேப்பர் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பேப்பரை வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. கிட்ஸ் வந்துட்டு கட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்த பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேப்பர் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சைஸ் பேப்பர் போதுமானது, ஓகேவா? இந்த சைஸ் பேப்பரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்துட்டு ஒரு மாதிரி வேவி லைட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த லேண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வேண்டாம். ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், வேவி லைட்ஸ்னால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பேப்பரில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணல, பேக் சைடில் ஃபெவிக்கல் நிறைய ஊற்றி முழுவக்கூடாது. கையில் அப்படியே கச்ச கச்சக்கன்னு பண்ணக்கூடாது. ஃபெவிக்கலை கையிலே டச் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே எப்போ ஸ்டிக் பண்ணாலுமே சரி, ஃபெவிக்கால கையில் ஃபுல்லாக மொழி வீட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. லைட்டாக ஒரு ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். மற்றபடி கை ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது, அது தப்பு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபெவிக்கால லைட்டாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு சில இடத்துல வந்துட்டு அதிகமான ஃபெவிக்கால் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இப்படி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க, போதும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா நிறைய இருந்தாலும் என்ன ஆகும்னா பேப்பர் ஒரு மாதிரி எம்போஸ்ட் ஆகிடும். எம்போஸ்டாக வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நான் இதுக்கு ஈவனாக எங்கள் பாட்டமில் கரெக்டாக மேட்ச் பண்ணி இப்படி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக கவர் ஆகிடும். கரெக்டாக ஓகேவா? ஸோ இது மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டுங்களை நம்ம ஸ்டிக் பண்ணிடுவோமா. பிளான்ட் வந்து பிளைனாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளைனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இந்த பேக் சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஃபெவிக்கால அப்ளை பண்ணுங்கள். நிறைய போட வேண்டாம், சும்மா கொஞ்சமாக ஒரு கார்னர் மட்டும் போட்டு அந்த இடத்துல இங்கே பாருங்கள், எஜ்ஜில் மட்டும் இப்படி போட்டாலே அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சைட்லேருந்து ஓட்டிட்டு வருவோம். இந்த இடத்துல இப்படியே ஸ்டிக் பண்ணிடுவோம். இது பிளைனாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து 2D மாதிரி தான் ஓட்டியிருக்கும். பட் இந்த ஸ்கின் ஆஃப் ஒயிட் பேப்பர் இருக்குல்லையே, அதில் ஓட்டணும் நம்ம, இந்த ப்ளூ கலரில் ஓட்டக்கூடாது. அண்ட் தென் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே கொஞ்சம் வேறு பிளான்ட் எடுத்து இங்கே பாருங்கள், இதோட பேக் சைடில் கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக அங்கங்கே டச்சப் பண்ணி எடுத்துட்டு அப்படி ஒட்டிப்போமா. இதை கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுறேன். அந்த ஹைட்டுக்கு ஒட்டக்கூடாது, இவ்வளவு தான். இந்த அளவுக்கு நான் ஒட்டியிருக்கேன். தென் வேறு பிளான்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஈவனாக ஒட்டணும் இல்லையா, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டணும், ஒரே இடத்துல ஒட்டிடாதீங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையுமே என்ன பண்ணுறேன், இந்த ரைட் சைடில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நிறைய ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இல்லையா, ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். தென் மறுபடியும் பார்த்தோம்னா இந்த பிளான்ட் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு கார்னரில் எங்கே போடணும்னு நினச்சேன். பட் இங்கே சென்டரில் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது பேக் டாப்பில் போயிடும் இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்கள் சென்டரில் என்ன பண்ணுறோம், இதை ஸ்டிக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். தென் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், 1 by 1 அப்படியே ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். கரெக்டாக இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இதோட ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணோம். ஃபிஷ்ஷை ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுடைய டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், டபுள் சைட் டேப்புக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒயிட் கலர் பென்சில் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பென்சில் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சார்ட் கூட நீங்கள் கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டலாம். அதாவது எப்படின்னா, இந்த ஒயிட் பென்சில் இருக்கு பார்த்தியா, இந்த ஒயிட் பென்சிலில் நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் பபுள்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு
குட்டியாக சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இப்படி டார்க் பண்ணிடுறேன். நம்மளுக்கு பபிள்ஸ் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன்னா, சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேம் அதே போல் என்ன பண்ணுறேன், கலர்ஸில் கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஆயில் பென்சில் கூட யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். சரியா? ஆயில் பென்சிலில் ஒயிட் பென்சில் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். இந்த இடத்துல பபுள்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக போகும் இல்லையா, அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி தென் இந்த சைட்லலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பபுள்ஸுங்கெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு அந்த பபுள்ஸோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். அகைன் அது எதை சொல்கிறேன், நீங்கள் கலர் பென்சில் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது சார், கலர் பென்சில் இந்த மாதிரி கலர் பென்சில் இல்லை சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆயில் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பிக் சைஸில் ஒரு பபிள்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி சரியா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிஷ்ஷை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை ஸ்டிக் பண்ணும்போது ஜஸ்ட்டு அதோடைய எம்போஸ்டாக காட்டுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், பேக் சைடில் டபுள் சைட் டேப் வந்து ஸ்டிக், டபுள் சைட் டேப்பு இந்த இடத்துல நான் சின்ன சின்ன பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை ஸ்டிக் பண்ணுறேன். எம்போஸ்டாக வரணும் அப்படிங்கிறதால இந்த டபுள் சைட் டேப்பை ஸ்டிக் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் இங்கேயும் இன்னொரு டேப்பை ஸ்டிக் பண்ணுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த ஹைட்டுக்கு வருதுன்னு பாருங்கள். இது என்ன பண்ணுறேன், சும்மா லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சைடில் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நான் ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டும் போது அது என்ன வேணால் அந்த சார்ட் பேப்பரை விட கொஞ்சம் எம்போஸாக மேலே இருக்கும். ஏன்னா அடியில் டபுள் சைட் டேப் இருக்குது, அதனால கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் டபுள் சைடில் டபுள் டேப்பாக போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேப் எடுத்துருக்கேன் இல்லையா, டபுள் சைட் டேப்பு, அதே போல் இங்கே இன்னொரு டேப்பும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டபுள் டேப்பை என்ன பண்ணுறேன்னா இதில் நான் எம்போஸ்டாக காட்டுறேன் பாருங்கள். இப்போது சேம் அதில் எப்படி அப்ளை பண்ணணும் அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்த நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே போல் இந்த இடத்த நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அகைன் இன்னொரு செட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு செட்டு என்ன பண்ணுறேன், இந்த டபுள் செட் டேப் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இது மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இன்னொரு டேப் எடுக்கிறேன். இன்னொரு டேப் எடுத்து இது மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இது டபுள் ஹைட்டாக இருக்குது, அதாவது இதை விட கொஞ்சம் டபுளாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இதை அப்படி ஸ்டிக் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி எம்போஸ்டாக, இன்னும் எம்போஸ்டாக, இதை விட இது நல்லா எம்போஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும். தென் இப்போது அகைன் வேறு ஒரு ஃபிஷ் ட்ராப் பண்ணலாமா, ஸ்டிக் பண்ணலாமா. இது பார்த்தீங்கன்னா குட்டி ஃபிஷ், ஸோ ரொம்ப ஹைட்லாம் வேணால், ரொம்ப லாங்கில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணலாத, ஜஸ்ட்டு ஒரே ஒரு இது போட்டாலே போதுமானது தான். டபுள் சைட் டேப்பை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்றுட்டு அப்ளை பண்ணிடலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது எம்போஸ்டாக தெரியாது, ஜஸ்ட்டு அது ஒரு சின்ன பீஸாக தெரியும். பட் அது வெளியே தெரியுற மாதிரி, பேக் சைடில் வந்து வெளியே தெரியுற மாதிரி யூஸ் பண்ணிட வேண்டாம். ஒரு மாதிரி டபுள் சைட் டேப்பு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த ஒயிட் கேப் தெரியலையே, அது மாதிரி இருக்கக்கூடாது. இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணேன், இந்த கார்னரில் என்ன பண்ணுறேன், இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்படி இப்போ வந்துட்டு இது பார்த்தோம்னா எம்போஸ்டாக இருக்கும். நல்லா நான் ஷோ பண்ணுற மாதிரிங்க, இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி எம்போஸ்டாக இருக்கும். அது கேப் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து ஆக்டோபஸ் நம்ம வந்துட்டு கீழே தான் ஸ்டிக் பண்ணுறதா பிளான் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்,
இதையும் வந்துட்டு கொஞ்சம் டபுள் சைட் டேப்பை நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ண முடியாது சார், எனக்கு ஒரு மாதிரி அது இன்னும் நல்லா எம்போஸ்டாக வரணும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டேப்பை நான் என்ன பண்ணுறேன், இந்த அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட்டர் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். சரியா, கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம், அப்படி சின்னதாக ரோல் பண்ணுங்கள். இப்படி சின்னதாக நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டபுளாக மாறிடும். அதே போல் இந்த டேப் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இப்போது இந்த சைடில் இருக்கிற டேப்பை அப்படி இப்படி எம்போஸ்டாக இப்படி பண்ணுங்கள். இப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி 3 லேயர்ஸாக க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஜஸ்ட் உங்களோட ஆக்டோபஸ் பேக் சைடில் இங்கே பாருங்கள் இப்படி ஒட்டுங்க. இப்படி வெர்டிக்கலாக ஒட்டிட்டு இந்த இடத்துல நம்ம ஒட்டினோம் அப்படின்னா அது என்ன ஆகும், நல்ல ஹைட்டுக்கு வந்துடும், நல்ல ஹைட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். பேக் சைடில் இருக்கிற பிளான்ட் எல்லாம் மறைக்குதே சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறையணும். அது மறைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இப்போ வந்துட்டு இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, இதை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஜெல்லி ஃபிஷ்க்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டேப் போட்டால் போதும். சிம்பிளாக என்ன பண்ணுறேன், ஒரே டபுள் சைட் டேப் போட்டு இந்த இடத்துல ஒட்டுறேன். நான் சென்டரில் இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். தென் இந்த கிராப் இருக்கு இல்லையா, கிராப் வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. இப்படி முடிச்சிருவோமா. இந்த குட்டியாக இருக்கிற கிராப் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி இப்படி முடிச்சிடலாம். தென் ரைட் சைடில் வந்துட்டு இது கொஞ்சம் டபுள் சைட் டேப் டபுள் லேஸாக அப்ளை பண்ணிக்கலாம். டபுள் லேஸ் மீன்ஸ் இது ஒரு டேப் ஒட்டிட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். அகைன் என்ன பண்ணுறோம், இன்னொரு டேப்பை அது மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். தென் இன்னொரு லேயர் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு லேயர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணுறோம், இப்படி ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த சைடில் அப்படியே ஜஸ்ட் இப்படி ஒட்டினோன்னா அது எம்போஸ்டாக இருக்கும். பேப்பர்லேயே டோட்டலாக ஸ்டிக் ஆகாது, எம்போஸ்டாக ஆகிடுச்சு அது டோட்டலாகவே. ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அண்டர் த வாட்டர்ஸோட அனிமல்ஸ் ஈஸியாக வந்துடும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வந்துட்டு இந்த லீவ்ஸு கிராஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ட்டெல்லாம் இன்னும் ரெடி பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு சம்திங் இன்னும் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஷார்க்கு, டால்பின்னு, தென் வந்துட்டு வேல், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சின்னதாக ஒயிட் கலரில் என்ன பண்ணலான்னா, இந்த ஒயிட் பேப்பர் இருக்கு இல்லையா, A4 ஷீட்டு, அந்த ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி பபிள்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி 3D எம்போஸ்டாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், பேப்பர் ஒன்று துண்டு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேப்பர்ஸை ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரே டைமில் கட் பண்ணும்போது நிறைய சர்க்கிள்ஸ் வரும் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நான் சர்க்கிள்ஸு இதில் வந்து கட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் பபுள்ஸ்க்காக மட்டும் தான், சரி. அந்த வாட்டர் பபுள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம இப்படி கட் பண்ணால் போதுமானது. இதை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் கலர்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா சரி இந்த மாதிரி அங்கங்கே அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் வந்து டபுள் சைட் டேப் சேம் அதே போல். இது வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒயிட் கலர் வந்துட்டு நம்ம சார்ட்லேயே பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒரு ப்ளூ கலர், அதாவது லைட் ப்ளூ எடுத்துக்கிறேன். லைட் ப்ளூ எடுத்துகிட்டு இந்த பேப்பரில் ஜஸ்ட் ஒரு கார்னரில் பாருங்கள், இந்த ஒரு கார்னரில் மட்டும் இந்த ஒயிட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இந்த ப்ளூ வந்துட்டு ஒரு கார்னரில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்போம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா சின்னதாக ஒரு டாட், அவ்வளோதான். இந்த மாதிரி எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், சும்மா ஒரு 4 மட்டும் போதுமானது. இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம், பேக் சைடில் அந்த டேப் இருக்கு இல்லையா, டபுள் சைட் டேப்பு, அதை வச்சு கட் பண்ணி ஓட்டிடுவோம். இதை வந்து சைஸ் வேரியேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வச்சோம்னா நல்லாயிருக்கும் இன்னும். பட் அது பேக் சைடில் டபுள் சைட் டேப் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். இந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா இப்போது அனிமல்ஸ் வந்துட்டு 3Dயாக எம்போஸ்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும், சரியா. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரேம் கூட பண்ண முடியும். ஃப்ரேம் மீன்ஸ் பார்டர் மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி ஓட்டிட்டு அது மேலே இந்த OHP ஷீட் இருக்கு இல்லையா, அதை ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னும் ஃப்ரேம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு, சரியா. ஸோ இது போதுமானது. இந்த அளவுக்கு பண்ணுங்கள்.
இதே வந்து இந்த ஸ்டோன் எல்லாம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கிற கலர்ஸ் பென்சிலை வச்சுட்டு நம்ம இந்த கிரே கலர் பென்சிலு ப்ரௌன் பென்சில் வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக இந்த இடத்துல ஷேட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டோன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தென் கிரீன் கலர் பென்சில் வச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். சரியா, எவ்வளவு தான். இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பை.